வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜேஇ மெயின் 2026 ஜனவரி 21ஆம் தேதியிலேருந்து நடந்துட்டுருக்கு. 21, 22, 23, 24 கிட்டத்தட்ட 4 நாள். ஒவ்வொரு நாளும் 2 செஷன், மார்னிங் ஷிஃப்ட் 1, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் 2, கிட்டத்தட்ட 8 செஷன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு நாள் எக்ஸாம் இருக்குது. 28ஆம் தேதியும் இந்த எக்ஸாம் நடக்குது. கிட்டத்தட்ட 5 நாள் 10 ஷிஃப்டாக இந்த எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு செஷன். செகண்ட் செஷன் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க ஜேஇ மெயின்ஸ்க்கு. அது ஏப்ரல் மாதம் நடக்கும், போர்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த ஜேஇ மெயின் 2026 மூலிமா என்டிஏ என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஐ மீன் கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஸோ டோட்டலாக என்டிஏ இந்த எக்ஸாமை எப்படி கண்டக்ட் பண்ணணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு முக்கியமாக நீட் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்ஸ் மூலிமா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இப்போ நடந்து முடிஞ்ச இந்த 4 நாள் எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸோட ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, என்ன ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆல்சோ கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் எக்ஸ்பர்டீஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுமே இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில ஃபீட்பேக் கேட்டிருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த 4 நாள் எப்படி எக்ஸாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜேஇ மெயின்ஸ் வந்து மெயினாக இன்ஜினியரிங், ஐஐடி, என்ஐடி, IIIT, GFTI, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மேஜர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். இந்த எக்ஸாம்ஸில் நம்ம எடுக்கிற பர்சன்டைல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங், ஜோசா ஜாயின்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி வந்து இந்த கவுன்சிலிங் நடத்தி இந்த இன்ஸ்டியூட்ஸில் இருக்கிற இன்ஜினியரிங் சீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுவாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ மெயினாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஸோ 11th 12th என்சிஆர்டி பேஸ்டு, அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸு. ஸோ இதில் ரிலேட்டிவாக இந்த 3 சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருந்ததாக எல்லோரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய சொந்த கருத்து மட்டும் கிடையாது, ஓவராலாக ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. 3ஐயும் கம்பேர் பண்ணும்பொழுது ஃபிசிக்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி. மேக்ஸு, கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்பொழுது ஆல் ஓவர், ஐ மீன் மோஸ்ட்லி எல்லா செஷன்ஸ்லையுமே எல்லா ஷிஃப்ட்லேயுமே வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருந்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததாகவும் லென்த்தியாக இருந்ததாகவும், நிறைய நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாகவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் மேக்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து லென்த்தி, டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி, கெமிஸ்ட்ரி வந்து டஃப்பு, டைம் கன்சியூமிங், மேக்ஸ் இஸ் ஆல்சோ ஆப்வியஸ்லி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் மெயினாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஜேஇ மெயின் 2026 இதுலேருந்து நம்ம மெயினாக என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா, நீட் 2026 கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு என்னென்னா, கரெக்டான எக்ஸாம் டைமில் ஒரு ப்ரெஷர் வந்துடும். அண்ட் எக்ஸாம் டேயில் வந்து ஒரு மென்டல் ஷாக். கொஸ்டின் பேப்பர் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மென்டலாக வந்து ஆல் ஓவர் இந்தியாவே அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு மென்டல் ஷாக்கில் இருப்பாங்க. பட் இந்த ஜேஇக்கும் நீட்டுக்கும் என்ன பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே வந்து என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்சிஆர்டி சிலபஸ் சேம் சிலபஸ் தான். பட் அது மெடிக்கல் காலேஜஸ்க்கு போகிறது நீட்டு, பட் இது இன்ஜினியரிங்காக இது நடத்துகிற ஒரு எக்ஸாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இருக்கிறவங்க 2 எக்ஸாமே எழுதலாம். ஸோ இப்போ ஏன் இது வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். முக்கியமாக வந்து நீட்டை வந்து மெயினாக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், ஈவன் கரண்ட் பேட்சில் 12th படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்பயே நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா, அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் இருக்காது. மே மாதம் 3ஆம் தேதி நீட் 2026 நடக்கிறதா இருக்குது. ஸோ அந்த 3ஆம் தேதி நமக்கு ஒரு பெரிய வந்து ஒரு மென்டல் ஷாக் இருக்காது. நம்ம இப்பயே நம்ம இதை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எதை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச அந்த ஜேஇ மெயின் 2026 எக்ஸாம் தான் வந்து நமக்கு ஒரு ட்ரைலர், முன்னோட்டம் மாதிரி. எதுக்கு? நீட்டுக்கான முன்னோட்டம். ஓகே, ஸோ என்டிஏ ஒரு முடிவில் இருக்காங்க. அவங்க இந்த கொஸ்டின் பேப்பரை ரொம்ப தரமாக, ஸ்டாண்டர்டாக, டஃப்பாக எடுக்க போகிறாங்க. பிகாஸ் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நான் இன்னொருத்தர்கிட்டேருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னா, என்னுடைய கொஸ்டின்ஸ் வந்து தரமாக, ஸ்டாண்டர்டாக, டஃப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் என்னால் காமிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் 2020 நீங்கள் 2021, 22 அந்த ரேஞ்ச், அந்த கோவிட் டைமில் அந்த பேப்பர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, ஓகே, இது வரைக்கும் அதாவது இந்த 2013 நீட் நடந்துகிட்ருக்கு இந்தியாவில், 2017 தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு.
நீங்கள் எல்லா பேப்பர்ஸையும் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோவிட் டைமில் வந்த பேப்பர்ஸ் நீட் 2020, நீட் 2021, 2022 இந்த பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருந்துச்சு. ஸோ பட் நீங்கள் நம்ம பார்த்தோம் நம்ம போன வருஷம் 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்காகவே செட் பண்ணியிருந்தாங்க. நீட்டோட கொஸ்டின் பேப்பர் இதுவரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு ஒரு டஃப்பான பேப்பரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கொடுத்து அதை வந்து ரொம்ப ஒரு என்டிஏ எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் எல்லாருடைய மத்தியிலையும் வந்து ஒரு 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 கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் பேப்பர் ஒரு டஃப்பான பேப்பர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான ஒரு பேப்பரை வந்து என்டிஏ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் 2025 நீட் நடத்துனாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நீட் 2026 இருக்க போது. அதுக்கு ஒரு முக்கிய முன்னோட்டமாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஜேஇ மெயின் 2026 ஜனவரி செஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா ஷிஃப்ட்லேயுமே கிட்டத்தட்ட அந்த இது வரைக்கும் 4 நாள் நடந்திருக்கு. இன்னும் ஒரு நாள் நடக்க போகுது. 28ஆம் தேதி இன்னும் 2 ஷிஃப்ட்டு பாக்கி இருக்குது, எழுத போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர். ஸோ இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா ஷிஃப்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் டோட்டலாக புதுசாக என்டிஏ வந்து அந்த பேட்டர்னே மாற்றிட்டாங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மெமரி பேஸ்டு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருந்திருக்கு. ஓகே, டேரெக்டாக ஒரு கொஸ்டின் படித்தோடனே டக்குன்னு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததாக ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸும் சரி. அதே மாதிரி ஒரு கேள்வியில் ஒரு 2-3 கான்செப்டை வந்து லிங்க் பண்ணி அப்ளை பண்ணி ஆன்சர் வர வைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஏரியா, ஓகே, நம்ம எதிர்பார்க்காத ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருந்ததாக சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக அதான் ஃபிசிக்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருந்ததாகவும், கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் போர்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நியூமரிக்கல்ஸ் கெமிஸ்ட்ரியிலேயே நிறையா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நியூமரிக்கல்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் கன்சியூம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து எப்போதுமே வந்து கெமிஸ்ட்ரி ஓரளவு இந்த ஜேஇ மெயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி ஓரளவு ஒரு காப்பாற்றுற சப்ஜெக்டாக இருக்கும். பட் இந்த தடவை கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதே மாதிரி மேக்ஸ் வந்து எப்போதுமே வந்து ஜெயியில் வந்து ஒரு எப்படி வந்து நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டரோ ஒரு டஃப்பான சப்ஜெக்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து ஒரு டிட்டர்மைனிங் சப்ஜெக்டை அது டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. எஸ், ஆப்வியஸ்லி இந்த தடவையும் அந்த மேக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது, லென்த்தியாக இருந்துச்சு, டைம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் 2026 ஜனவரி பேப்பர் லென்த்தி, டைம் ரொம்ப கன்சியூம் ஆச்சு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு தெரிஞ்ச கேள்வியை நம்ம வந்து அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், லென்த்தி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 1-2 ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 எது கரெக்டு கேட்பாங்க. 2மே கரெக்டாக, 2மே தப்பா, இல்லை 1 கரெக்டு 2 தப்பு, இல்லை 2 கரெக்டு 1 தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் இப்போ என்னென்னா இப்போ வர கொஸ்டின்ஸில் இந்த ஜேஇ மெயின்ஸ் 2026 வந்த கொஸ்டின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டினில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் 2 கரெக்டா, 3 கரெக்டா, 1 தப்பா, 2 கரெக்டா, 2 தப்பா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டைமை வந்து நிறையா கன்சியூம் பண்ணுற கொஸ்டின்ஸ் நிறையா இருந்ததாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. நீட் 2026 டஃப்பாக தான் இருக்கும். ஜேஇ மெயின்ஸ் 2026 எப்படி இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட டஃப்பாகவோ இருக்கலாம். ஏன்னா போன வருஷம் 2025 ஜேஇ மெயின்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது நீட் 2025 ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ இந்த தடவை ஜேஇஏ 2026 ஜேஇஏ டஃப்பாக இருக்கும்போது, ஜேஇ மெயின்ஸே டஃப்பாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி அதே லெவல் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் எல்லாமே நடத்துகிறது என்டிஏ தான். ஸோ அதனால் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த பேப்பர் இப்படி தான் இருக்க போகுது. நம்ம மே மாதம் 3ஆம் தேதி எழுத போகிற பேப்பர் முக்கியமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி தான் இருக்க போகுது. பயாலஜியை பொறுத்த வரைக்குமே பயாலஜி வந்து எல்லாத்துக்குமே ஒரு கோட்டு சப்ஜெக்டாக இருந்தாலும் பயாலஜி வந்து டைம் கன்சியூமிங்காக ஆக்கிடலாம்.
அதாவது நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கம்மியாக வரும். நம்ம அப்ளிகேஷன் லாஜிக்கல் திங்கிங் நிறையா வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மென்டலாக 2026 நீட் 2026க்கு நம்ம மென்டலாக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகாஸ் ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து நமக்கு ஒரு எந்த விதமான ஒரு இப்போ கஷ்டம்னு நினச்சிட்டு போய் ஈஸியாக வந்தால் பிரச்சனை கிடையாது. பட் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு போய் கஷ்டமாக வந்தால் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த நீட் 2026 நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு கொஸ்டின் பேப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து மைண்ட்குள்ளே இப்பயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இன்னொரு 3 மாதம் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த 3 மாதமும் நம்ம கொஞ்சம் டஃப்பான பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி, கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டான பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நீட் 2026 கொஞ்சம் பெட்டராக நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து. எஸ், அஃப்கோர்ஸ் இப்போ இந்த ஜெய் மெயின் ஃபஸ்ட் செஷன் தான் முடிஞ்சிருக்கு. ஏப்ரல் மந்த் இன்னொரு செஷன் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஏப்ரல் மந்த் செகண்ட் செஷன் நம்ம எழுதலாம். பெஸ்ட் ஆஃப் 2 தான் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அவங்களுமே ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக் எண்டில் இல்லை செகண்ட் வீக்கில் வந்து இந்த இன்னொரு செஷன் நடக்கும். செஷன் 2 ஜெய் மெயின் 2026 நடக்கும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னும் அவங்களுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்னொரு 2.5 months இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லெசன், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்போஷரை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு ஏப்ரலில் ஜெய் நடக்க போது அதுக்கும் இல்லை நீட் எழுத போகிறவங்க, பயாலஜி வச்சுருக்காங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வச்சுருக்கிறவங்க, ஸோ அந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு 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 என்னது ஒரு ட்ரைலராக நம்ம பார்த்துட்டு எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ இதில் கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர்டு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதையுமே பண்ணணும். ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் செஷன் ஏப்ரல் ஜெய்யும் நல்லா எழுதலாம். மே 2026 3ஆம் தேதி அதையும் நம்ம நல்லா எழுதலாம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.